அவள் விசுவாசத்தை அவள் அனல்மூட்டி எழுப்பினாள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவள் தன்னுடைய நாவினால் அவள் அறிக்கையிட்டு தன்னுடைய விசுவாசத்தை அவள் அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 13வது அதிகாரம் 5-6 வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. யாக்கோபு 2வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அன்பானவர்களே பாருங்க, ஆபிரகாம் வயது முதிர்ந்து போன போதிலும் தன்னுடைய சரீரம் செத்து போனதை குறித்து அவன் கவலைப்படாமல் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை அவன் விசுவாசத்தோடு அறிக்கை செய்ததினால பலவீனங்களை அவன் மேற்கொண்டதோடு அவன் வானத்து நட்சத்திரங்களை போன்ற திரளான ஜாதிகளுக்கு அவன் தகப்பனாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 4வது அதிகாரம் 18 முதல் 21 வரையான வசனங்களை நாம் வாசிக்கும்போது, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகரை நாம் பார்க்கும்போது தீராத வியாதிகளை குறித்து பேசியே அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். யோபு சொல்லுகிறார், யோபு 3:25, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, யோபு பயப்பட்டதனால் தான் விசுவாசம் இல்லாமல் அவர் பயந்து போனதனால் சாத்தான் அதை சாதகமாக பயன்படுத்தி அவருடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பருக்களை கொடுத்து அவன் வாதித்தான். ஆனால் யோபு பயப்படாமல் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் பயப்படேன், ஆகையால் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி அவர் விசுவாச அறிக்கை இட்டிருப்பார். ஆனால் வியாதியிலும் சோதனையிலும் தப்பி அவர் ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்கக்கூடும். அன்பானவர்களே, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவர் கவனிக்கிறார். விசுவாசத்தோடு நாம் தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கையிடும்போது, அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் அறிக்கையிடும்போது தேவனுடைய உள்ளம் மகிழ்கிறது. அப்பொழுது அந்த வார்த்தையை, அந்த விசுவாச வார்த்தைகளை தேவன் கனப்படுத்தி தேவன் நமக்கு தெய்வீக சுகத்தை தருகிறார். ஒரு ஏழை பெண் தன்னுடைய வியாதியில் தவிக்கிற தன்னுடைய சிறு மகளுக்கு கொஞ்சம் திராட்சைப்பழம் வாங்குவதற்காக ஒரு தோட்டத்தில் உள்ள ஒரு காவலாளியிடம் சென்று தன்னுடைய கையில் இருந்த கொஞ்சம் காசை கொடுத்து வியாதியோடு இருக்கிற தன்னுடைய மகளுக்காக அவள் திராட்சைப்பழம் கேட்டாள். அவள் வறுமையிலும் ஏழ்மையிலும் இருப்பதை பார்த்து அந்த காவலாளியோ அவளை அங்கிருந்து விரட்டி விட்டான். அப்பொழுது அதை ஒரு இளவரசி பார்த்து கொண்டே வந்தாள். அந்த பெண்ணை அழைத்து அந்த நடந்ததை அவள் விசாரித்து அறிகிறார். அப்பொழுது அந்த பெண் தன்னிடமிருந்த கொஞ்சம் காசை கொடுத்து வியாதியோடு இருக்கிற தன்னுடைய மகளுக்கு அவள் திராட்சை பழம் தரும்படி அவளை வேண்டினாள். அப்பொழுது அந்த மகள் சொல்லுகிறார், அந்த இளவரசி சொல்லுகிறார், இதை உனக்கு புரியவில்லையா? என்னுடைய தகப்பன் வியாபாரி அல்ல, என்னுடைய தகப்பனுக்கு சொந்தமானது இதெல்லாம். என்னுடைய தகப்பன் இந்த நாட்டை ஆளுகிற ஒரு ராஜா. உனக்கு வேண்டியதை, உனக்கு எவ்வளவு வேண்டுமோ அதை நீ இதிலிருந்து எடுத்துக்கொள்ள என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த பெண்ணும் தன்னுடைய மகளுக்கு தேவையான திராட்சை பழங்களை அவள் எடுத்து சென்றாள். எபேசியர் 2வது அதிகாரம் 8-9 வசனம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அன்பானவர்களே, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அன்பானவர்களே, தேவனை நம்புகிறவர்களுக்கு அவருடைய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் கொடுக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் விசுவாசித்தால் நாம் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஆகவே அந்த இளவரசி சொன்னது போல பரலோக ராஜ்யம் முழுவதும் நம்முடைய பரலோக தேவனுக்கு சொந்தமானது. அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நமக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் தான் அவசியம். ஆகவே நாம் நம்பிக்கையோடு நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்போது தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புவார். ஒரு பாடலை கூட
நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மையல்லால் எனக்கு யாரும் இல்லை. அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மையல்லால் எனக்காருமில்லை. உம்மையல்லால் எனக்காருமில்லை. தாருமே கிருபாநிதியே, 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 அன்பின் படிவே, அன்பின் படிவே, ஏழைக்கிறங்கிடும் ஏசையா, கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மையல்லால் எனக்காருமில்லை. உம்மையல்லால் எனக்காருமில்லை. தேவனின் சித்தம் செய்திடச் செய்யும், செய்திடச் செய்யும், செய்திடச் செய்யும். தியாகமானீரோ, தியாகமானீரோ, தேடின உள்ளம் களி கூறுமே.
கண்ணீரை போக்கிடும் காலம், போக்கிடும் காலம், போக்கிடும் காலம். வேகம் வரும் என்று, வேகம் வரும் என்று காத்திருந்து நான் வாடுகிறேன். காத்திருந்து நான் வாடுகிறேன். கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மையல்லால் எனக்காருமில்லை. உம்மையல்லால் எனக்காருமில்லை. யாத்திரை முடித்து இயேசு ராஜனை, இயேசு ராஜனை, இயேசு ராஜனை மேகத்தில் சந்தித்து, மேகத்தில் சந்தித்து நித்திய காலமாய் வாழ்ந்திடுவேன். நித்திய காலமாய் வாழ்ந்திடுவேன். கருணை பிதாவே, கல்வாரி அன்பே, உம்மையல்லால் எனக்காருமில்லை. உம்மையல்லால் எனக்காருமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 23வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அன்பானவர்களே, ஒரு நாள் ஒரு விவசாயியானவர் சந்தைக்கு சென்று ஒரு பசுமாட்டை வாங்கி கொண்டு காடு வழியாக வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு திருடன் அவரை வழிமறித்து, உன்னிடத்தில் இருக்கிற பணத்தை கொடு என்று சொல்லி மிரட்டினான். அவனிடத்தில் ஒரு தடி இருந்தது. அதனால் அந்த விவசாயி பயந்து பணத்தை எல்லாம் கொடுத்து விட்டார். அதோடு அவன் விட்டுவிடவில்லை. அவருடைய செருப்பு, அவருடைய வாட்சு எல்லாவற்றையும் அவன் பறித்து கொண்டான். கடைசியாக அந்த மிரட்டிய அந்த பசுமாட்டையும் அவன் வாங்கி கொண்டான். அப்பொழுது அந்த விவசாயி அந்த மனிதனிடத்தில், நான் சந்தைக்கு சென்று என்ன வாங்கி கொண்டு வந்தாய் என்று சொல்லி என்னுடைய மனைவி கேட்கும்போது நான் என்ன சொல்லுவேன்? உன்னுடைய கையில் இருக்கிற தடியையாவது கொடு, அதையாவது நான் இதைத்தான் வாங்கி கொண்டு வந்தேன் என்று சொல்லி என்னுடைய மனைவியிடத்தில் சொல்லுவேன் என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது அந்த திருடன் யோசித்து தடியைத்தானே கேட்கிறான் என்று சொல்லி அந்த தடியை அவனிடத்தில் கொடுத்து விட்டான். பிறகென்ன, அவர் அந்த தடியை வைத்து அவனை அடித்து துவைத்து துவசம் பண்ணிவிட்டார். அவர் இழந்த எல்லாவற்றையும் அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, அந்த தடிதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேதம். சங்கீதம் 23:4 உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நாம் எதை இழந்தாலும் சரி, வசனம் நமக்குள் இருந்தால் போதும், நாம் எல்லாவற்றையும் நாம் திருப்பி பெற்றுக்கொள்ளலாம். இழந்ததை எல்லாவற்றையும் நாம் திருப்பி பெற்றுக்கொள்ளலாம். அதோடு கூட தேவ ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வசனம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வே அது இல்லாமல் போய்விடும். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் சவுலும் தாவீதோடு இருந்தவர்களுடைய எல்லா உடைமைகளையும், மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் அமலேக்கியர்கள் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். அப்பொழுது தாவீது கர்த்தரிடத்தில் ஏபோத்தை கொண்டு வா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறார். அப்பொழுது ஆண்டவர், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லுகிறார். அப்படியே அவர் சகலத்தையும் அவர் திருப்பிக் கொண்டார். அதே மாதிரி 1 சாமுவேல் 28வது அதிகாரத்தில் சவுல் தன்னுடைய ஆபத்தான சூழ்நிலையில் அவன் குறி
சொல்லுகிற பெண்ணை தேடி சென்றான். ஆகவே அவனுடைய வாழ்க்கையில் அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். அதோடு கூட அவன் யுத்தத்தில் செத்து போகிறதை பார்க்கிறோம். அவனுடைய குடும்பமே அழிந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே. ஆகவே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் மாத்திரம் பற்றி கொள்ளும்போது நாம் சகல தீமைக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கக்கூடிய வேத பகுதியை வாசிக்க கேட்போம். ஒன்று கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றால்,